ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி மத்தி மீன் வச்சு எப்படி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்காக நான் மத்தி மீன் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் மத்தி மீன் தான் இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி எவ்வளோ கோடு வரைய முடியுமோ அவ்வளவு கோடு வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஒரு 3 சின்ன மீனானனால ஒரு 3 கோடு தான் இழுத்துருக்குறேன். உங்களுக்கு பெரிய மீனுன்னா நிறைய கோடு இழுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு ஃப்ரை பேன் காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் எப்போவுமே ஃப்ரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுற ஆளுன்னா கவலைப்படாமல் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடுகு போட்டுனதும் கறிவேப்பிலை போட்டுனதும் மசாலா போட போகிறோம். மசாலாக்காக 2-3 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அது கூடவே மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கிளறி விட்டு பச்சை வாசனை போகும்படியாக பார்த்துக்கோங்க. இது கூடவே இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் அதுக்காக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். கூடவே நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 மாதிரி உரித்து அதை இடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கிளறி விடணும். இது மாதிரி கிளறி விட்டுட்டு இது கூட இனி 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். நான் இது வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி இதை சேர்த்திங்கன்னா இதுக்கு டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இது கூட உப்பு தேவையான 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். திரும்ப நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். எல்லா மசாலையும் பச்சை வாசனை போகும்படியாக கிளறிங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி மசாலா பிடிச்ச அப்புறமா நான் புளி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. அதை கட்டியாக சேர்த்துக்கணும். நல்லா தண்ணியாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி நிறைய தேவையில்லை. இப்போ நல்லா கிளறி விடுங்க. மசாலா வெந்து நல்லா திக்காகி கிடைக்கட்டும். இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு கிளறுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போதும், ஹையாக வேண்டாம். நம்ம இதுலேயுமே தண்ணி நிறைய சேர்க்குறதில்ல, அதனால் ஸ்லோலையே இருக்கட்டும். அடுப்பு அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ நல்லா திக்காயாச்சு. இதில் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா சுண்ட விடணும். நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது. இனி இதில் மீனை அடுக்க வேண்டியதான். வரிசையாக மீனை அடுக்கிடுங்க. இப்போ என்ன இப்படி இருக்குது, இது ட்ரை ஆகி கிடைக்குமான்னு நினைக்காதீங்க. சூப்பராக டேஸ்ட்டாக ட்ரையாக அவ்வளோ அடிப்பொலியாக கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட். எப்போவுமே நம்ம பெரட்டி வச்சு பொரிக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் மசாலா டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேர்த்துருக்குறோம். இது மாதிரி வச்சுட்டு இப்போவும் ஸ்லோவில் வச்சு வேக வைக்க வேண்டியது. அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதின்னு கொதித்து வருது பாருங்கள். இது நல்ல அடிப்பாகும். ட்ரை ஆக முன்னாடியே நம்ம மறைச்சி போட ஆரம்பிச்சிடணும். பொடியும் ஆனால் இது நல்ல அடி வேகாத்ததுனால, ஏன்னா 2 சைடும் நமக்கு மசாலா ஈவனாக பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் மறைச்சி போடுறோம். ஈஸியாக வந்துடும், அவ்வளோ பொடியும் இல்லை. பாருங்கள், சூப்பராக வருது. ஆனால் நமக்கு மசாலையும் ஒரு சைடுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம மறைச்சி போட்டுட்டோன்னா 2 சைடும் மசாலா ஈவனாக கிடைக்கும். திரும்ப நம்ம ஒரு வாட்டி கூட மறைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக தான் வருது, எதுவுமே பொடியலை. இதை ஒரு தடவை கூட மறைச்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா ட்ரையாக கிடைக்கும். சூப்பராக இது மாதிரி நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக வேணுமோ அவ்வளோவுக்கு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ரியலி அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சுட சோறுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.